தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய நடிகர் விஜய் அவர் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். கட்சியினுடைய பெயர் தமிழக வெற்றி கழகம், TVK என்று அழைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த கட்சியினுடைய பெயரை டெல்லியில் விஜய் ரசிகர் மன்ற தலைவராக இருக்கக்கூடிய புசி ஆனந்த் இன்றைக்கு பதிவு செய்திருப்பதாக ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அதுல அவர்கள் தரப்பிலிருந்து சொல்லக்கூடிய இரண்டு முக்கியமான விஷயங்கள். ஒன்று, மலேசியா, சிங்கப்பூர், துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா? வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா? பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா? உடனடி தொடர்பு கொள்ளுங்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய நடிகர் விஜய் அவர் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். கட்சியினுடைய பெயர் தமிழக வெற்றி கழகம், TVK என்று அழைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த கட்சியினுடைய பெயரை டெல்லியில் விஜய் ரசிகர் மன்ற தலைவராக இருக்கக்கூடிய புசி ஆனந்த் இன்றைக்கு பதிவு செய்திருப்பதாக ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அதுல அவர்கள் தரப்பிலிருந்து சொல்லக்கூடிய இரண்டு முக்கியமான விஷயங்கள். ஒன்று, வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிடப் போவதில்லை, ஆனால் 2026 தமிழ்நாட்டில் நடக்கவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். கூடுதலாக வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கும் எங்கள் கட்சி ஆதரவளிக்கப் போவதில்லை என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் விஜயினுடைய தற்போதைய இந்த அரசியல் பிரவேசம் என்பது எதற்காக? நாம் சுமார் 1.5 வருடங்களுக்கு முன்னரே சொல்லியிருந்தோம் விஜய் அரசியலுக்கு வரப்போகிறார் என்று. அதாவது உங்களுக்கெல்லாம் ஒரு சம்பவத்தை நான் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு மோடியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ED என்று சொல்லக்கூடிய அமலாக்கத்துறை விஜயினுடைய பல்வேறு இடங்கள்ல ரெய்டு நடத்துறாங்க. விஜயையும் கேள்விக்குட்படுத்துறாங்க. அவருடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறாங்க, கோவைக்கு போறாங்க. கோவையில வச்சு அவர்கிட்ட பேசுறாங்க. கடைசியில் அவர் எங்க கூட வந்தாகணும் அப்படின்னு அமலாக்கத்துறை சொல்லுது. கார்லேயே விஜயும் அமலாக்கத்துறையும் சென்னை வரை பயணம் செய்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அமலாக்கத்துறையும் விஜயும் என்ன பேசிக் கொண்டார்கள்? அமலாக்கத்துறை என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டது? அமலாக்கத்துறையின் சார்பாக பாஜக, அதாவது அமலாக்கத்துறை பாஜகவுடைய சார்பாக விஜயிடம் பேசியதா? ஏன்னா அந்த ரெய்டுக்கு பிறகு நீங்க எப்போதாவது அரசியல் கருத்துக்களை சொல்லக்கூடிய விஜய் முழுவதுமாக பேசாமல் இருக்கிறார், மௌனமாக இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், மணிப்பூர்ல ஏராளமான கிறிஸ்தவ தேவாலயங்கள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன. ஏராளமான பெண்கள் மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். மாநிலமே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு நீண்ட பட்டியல், பாஜக ஆட்சியுடைய மிக மோசமான செயல்பாடுகளை பற்றிய ஒரு நீண்ட பட்டியலை நாம் போட முடியும். ஆனால் அதை பற்றி எதுவுமே விஜய் இன்று வரையிலும் பேசவில்லை. அது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்கிறேன். சரி, இப்போ அவர் உண்மையிலேயே அரசியல் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு விரும்புறாருன்னா, முதலில் இந்தியாவில் வீழ்த்தப்பட வேண்டிய கட்சி எது? பாஜக தான், இல்லையா? இப்ப தமிழ்நாடு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களை விட எவ்வளவோ சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குறைகள் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் எவ்வளவோ சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. அதற்கு 2 திராவிட கட்சிகளுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. இப்ப திராவிட கட்சிகளை முழுமையாக இல்லாமலாக்க வேண்டிய RSS அஜெண்டா இருக்கிறது அல்லவா? இப்ப நீங்க பாருங்களேன், இப்போ ஜெயலலிதா, கருணாநிதி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல கூட பல்வேறு கட்சி தலைவர்கள் கட்சி நடத்தி இருக்கிறாங்க, ஆரம்பிச்சிருக்காங்க. விஜயகாந்த் கூட அதுல கூட திராவிட கழகத்தினுடைய சாயல், அந்த பெயர்ல அவருடைய இது அப்படிலாம் இருக்கும், நம்ம பார்த்துருக்கோம். இப்ப மக்கள் நீதி மையம்னு கமல் ஆரம்பிச்சா கூட அவர் திராவிட கொள்கைகளின் மீது துவக்கத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். திராவிடம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது, அப்படி ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவர் தெள்ள தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஆனால் விஜயினுடைய கட்சியினுடைய பெயர்ல கூட திராவிடம் அப்படிங்கிறது தெரிஞ்சோ தெரியாமலோ கூட ஒரு வார்த்தை கூட இல்லை. தமிழக என்று சொல்லி இருக்கிறார். உங்களுக்கு தெரியும்,
ஆர்.என். ரவி என்று சொல்லக்கூடிய RSS சார்புடைய கவர்னர், அவர் தமிழகம் என்று சொல்லணும், தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் நான் அதுக்குள்ள போக விரும்பலை. இப்ப தமிழக வெற்றி கழகம் என்று விஜய் பெயர் வைத்திருக்கிறார். இதெல்லாம் நம்முடைய சந்தேகங்கள் தான். சரியா? ஒண்ணு. அடுத்ததாக நான் சொல்ல விரும்புறது, இப்போது நம்முடைய மாநிலத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறது. இப்போ அவர் கொஞ்ச நாள் அவர் ஓய்வு எடுக்கலாம். அவர் அரசியலிருந்து விலகி தன்னுடைய மகனை உதயநிதி ஸ்டாலினை அந்த இடத்திற்கு கொண்டு வரலாம். அடுத்த 2024 சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக களமிறங்குவதற்கு கூட வாய்ப்பு இருக்கலாம். காலம் என்ன சொல்கிறது என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த இடத்துல தான் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, சில தினங்களுக்கு முன்பு இன்னொரு செய்தி ஒன்று வந்திருக்கிறது. அஜித்தும் அரசியலுக்கு வரப்போகிறார் என்று. அதற்காக யார் RSS ஆல் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா, பாண்டேன்னு ஒருத்தன், உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, ஊடகவியாளர் என்ற போர்வையில RSSக்காக இங்கே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர். இந்த பாண்டே என்று சொல்லக்கூடிய நபர் அஜித்தை அடிக்கடி சந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்கிற தகவல் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன அப்படின்னா, அஜித்தை தமிழ்நாட்டில் அரசியலில் களம் காண வைப்பது, விஜய் அஜித் என்கிற இரு துருவ அரசியலாக தமிழ்நாட்டு அரசியலை மாற்றுவது. இப்படி மாற்றுவதன் மூலமாக RSS ரொம்ப சர்வசாதாரணமாக தமிழ்நாட்டு அரசியலுக்குள் ஒரு மிக முக்கியமான இடத்தில் வந்து சேர்வது. இப்படிப்பட்ட ஒரு திட்டம் இதற்கு பின்னால் இருக்கிறது. இப்ப இவர்களெல்லாம் சேர்ந்து இன்றைக்கு திராவிட மாடல் அல்லது திராவிட அரசியல் இதன் மூலமாக மிகப்பெரிய பயன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் குறிவைத்து காய் நகர்த்துகிறார்களா என்கிற கேள்வியை நாம் இந்த நேரத்தில் முக்கியமா நம்ம வைக்க வேண்டியது இருக்கு. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, உண்மையிலேயே நமக்கு தெரியும், கடந்த 10 வருடங்களாக பாஜகவுடைய ஆட்சி, அதாவது பாஜக தலைமையிலான ஆட்சி, மோடி தலைமையிலான ஆட்சி என்பது இந்திய மண்ணிற்கு எவ்வளவு பெரிய சிக்கலை உருவாக்கி இருக்கிறது என்பது தெரியும். அதாவது இந்தியாவில் இருந்து வந்த ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை, வேற்றுமையில் ஒற்றுமையாகட்டும், பல்வேறு விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே உலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அதாவது அவனுக்கு தெரியுது, ஒண்ணு அடிச்சு மேலே ஏறணும், இல்லாமல் தான் நடக்கிறத பார்த்துக்கலாங்கிற மாதிரி அந்த அளவுக்கு அவனுங்க பெரிய அளவுல RSS திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் அயோத்தி ராமர் கோயில், அது தொடர்பான விளம்பரங்கள், அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா CAA ஒரு வாரத்துல கொண்டு வரப்படும் சொல்றாங்க, அதுக்கப்புறம் பொது சிவில் சட்டம் கொண்டு வருவேன்னு சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அச்சுறுத்தல் இந்தியாவை சூழ்ந்து இருக்கிறது. இப்ப இதை முறியடிப்பதற்கு விஜய் தயார் என்றால் நாம் பாராட்டலாம். ஆனால் விஜயினுடைய கடந்த 2 வருட நீங்க அவருடைய ஒரு நகர்வுகளை பார்த்தால் அவர் அப்படிப்பட்டவரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் நமக்கு வலுத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு புதிய கட்சி இங்க என்ன பண்ண போறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எனக்கு இருக்குன்னு தோணல. ஏன்னா என்ன ஆனாலும் இப்போது வரையிலும் 2 கட்சிகளுடைய தோளில் தான் மற்ற கட்சிகள் எல்லாம் இணைந்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதா தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம். ஆனால் இந்த RSSனுடைய ஒரு 100 வருட கனவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியலில் திராவிடத்தினுடைய தாக்கத்தை, திராவிட கட்சியுடைய தாக்கத்தை இல்லாமலாக்குவதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய முடிவுக்கு விஜய் ஒத்துழைக்கிறாரா, விஜயும் அதற்குள் இருக்கிறாரா என்கிற வலுவான கேள்வியை நாம் இந்த நேரத்தில் கேட்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் இந்த RSS பாஜக என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய அரசியல் என்பது உங்களுக்கு தெரியும், பார்ப்பனியத்தை மிகப்பெரிய அளவில், அதாவது நீங்க ஒரு 100-200 வருடத்திற்கு முன்னால் இந்தியாவில் பார்ப்பனியம் என்ன செய்து கொண்டிருந்ததோ, எப்படி எல்லோரையும் அடிமையாக இங்கே வைத்துக் கொண்டிருந்தார்களோ, அந்த ஆட்சி முறைக்கு திரும்பவும் அழைத்து கொண்டு செல்வதற்கான RSSனுடைய அஜெண்டா தான் இப்போது ஒவ்வொன்றாக செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அதை தடுத்து நிற்கக்கூடிய மிக முக்கியமான மண்ணாக தமிழ்நாடு, கேரளம் போன்ற மாநிலங்கள் இருக்கிறது. நமக்கு தெரியும், அந்த 2 மாநிலங்களிலும் இப்படிப்பட்ட நடிகர்களை மறைமுகமாக வேறு கட்சியின் மூலம் கொண்டு இந்த ஆட்சியை இல்லாமல் செய்வதற்கான திட்டமா, அந்த திட்டத்திற்கு பலியாகி இருக்கிறாரா விஜய் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா விவாதத்திற்கு உட்படுத்தி ஆக வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.